வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்று பீகாரில் நடைபெற்ற ஒரு அரசு மருத்துவர் பணி நியமன ஆணை வழங்கும் விழாவில் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிற திரு நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு முஸ்லீம் சகோதரிக்கு, இஸ்லாமிய சகோதரிக்கு பணி நியமன ஆணை வழங்கும்போது அந்த சகோதரி ஹிஜாப் அணிந்து வந்திருந்தார். அப்பொழுது அந்த சகோதரியிடம் தரக்குறைவாக நடந்து கொண்டதாக வீடியோக்கள் வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிற இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், அரசியலில் இருப்பவர்களுக்கு சுய ஒழுக்கம், பொது அறிவு, சுய கட்டுப்பாடு இதுகெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவருக்கு மற்ற அமைச்சர்களுக்கும் மற்ற அந்த அவையை நடத்தி கொண்டு போகிறதுக்கு தலைமை அமைச்சராக இருக்கிறவருக்கு எல்லாவித தகுதியும் இருந்தால்தான் முதலமைச்சராக இருக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிதிஷ்குமார் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு மனிதரை பீகார் மக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததற்கு பீகாரிகள் ஒட்டுமொத்தமாக இருக்கிற பீகாரிகள்லாம் வெட்கப்பட வேண்டும். ஏன்னா பீகாரிகளுக்கு தான் அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததுக்கு பீகாரிகள் வெட்கப்பட வேண்டும். நிதிஷ்குமார் வீட்டிலும் பெண்கள் இருப்பார்கள். அவர்கள் கண்டிப்பாக அவருக்கு எதிராக இந்த கருத்தை பதிவிட வேண்டும், கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய சகோதரியின் ஹிஜாப்பை இழுக்கும்போது பொது நிகழ்ச்சியில் பிடிச்சு இழுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே நடந்த ஒரு அரசு நிகழ்ச்சியில் தேசிய கீதம் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த சக அரசியல்வாதியை கேலி கிண்டல் செய்து அவர் அப்பொழுது நமது தேசியத்தையும் நமது ஒட்டுமொத்த தேசத்தையும் அவமானப்படுத்தியவர் தான் இந்த நிதிஷ்குமார் என்பது எல்லாருக்கும் தெரிய வேண்டும். இவர் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர், கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து.